அனைவருக்கும் வணக்கம். புதிய நாதம் என்ற இந்த நிகழ்ச்சியின் 8வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் மனோஜ் கியான் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அவர்கள் இசையமைத்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் கடந்த 7 பகுதிகளாக பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த 8வது பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த பதிவில் மனோஜ் கியான் பிரிந்த பிறகு கியான் வர்மா தனியாக இசையமைத்த இணைந்த கைகள், சத்தியவாக்கு படங்கள்லேருந்து பாடல்களை பார்த்தோம். கடந்த பதிவில் ஒரு சின்ன திருத்தம். அதாவது மனோஜ் கியான் இணைந்து இசையமைத்த கடைசி திரைப்படம் தாய்நாடுன்னு சொல்லியிருப்பேன். அது தவறான தகவல். ஏன்னா அதற்கு பிறகுதான் எனக்கு ஒரு விவரம் கிடைச்சது. 14/4/1990 வெளியான கல்யாண ராசி திரைப்படம் தான் மனோஜ் கியான் இணைந்து இசையமைத்த கடைசி திரைப்படம். மொத்தம் 15 படங்களுக்கு 2 பேரும் இணைந்து இசையமைத்திருக்கிறார்கள். கல்யாண ராசி திரைப்படம் 14/4/1990 வெளியானது. கார்த்திக், ரஞ்சனி நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் சிவபிரசாத். 1000 தலைமுறை கேட்கும் இந்த பாடலை KJ ஜெயஸ்தாஸ் பாடியிருப்பார். காதலின் சங்கீதம் காற்றிலும் கேட்கும், இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன். கேட்கும் எங்களின் ராகம் வேதம் காதல் ஜெயஸ்தாஸோடு ஜோடி சேர்ந்த குரல் KS சித்ரா. 1000 தலைமுறை கேட்கும். கல்யாண ராசி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய டுவேட் 18 வயது பருவத்தின் நிலவு. 18 வயது பருவத்தின் நிலவு திருநாள் தேடுதே. மனோஜ் கியானின் ரம்யமான மெட்டில் அமைந்த ஒரு பாடல். வருகிற நேரம் கங்கை அமரனின் கைவண்ணத்தில் உருவான ஒரு பாடல். இதயம் பாடுதே. இந்த பாடலை பாடியவர் KS சித்ரா. என் நெஞ்சிலே தேனாறுதான். சித்ராவோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் ஜெயச்சந்திரன். 18 வயது பருவத்தின் நிலவு. மனோஜ் கியான் இணைந்து இசையமைத்த கல்யாண ராசி திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை பார்த்தோம். மனோஜ் கியான் பிரிந்த பிறகு கியான் வர்மா மட்டும் இசையமைத்த இணைந்த கைகள், சத்தியவாக்கு படங்கள்லேருந்து போன பதிவில் பாடல்களை பார்த்தோம். இப்போ கியான் வர்மா இசையமைத்த அடுத்த படம் என்னன்னு பார்க்கலாம். கியான் வர்மா தனியாக இசையமைத்த 3வது திரைப்படம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா. சிவகுமார், நிரோஷா, அர்ஜுன், ரேகா நடித்த இந்த திரைப்படத்தில் இணை இசையமைப்பாளர் ஆபாவணன். இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் பப்பர பப்பரப்பா பாட்டிலே நாம் பாட வந்தது ஒரு கூத்திலே. இந்த பாடலை பாடியவர் TM சௌந்தரராஜன் அவர்களின் மகன் திரு TMS பால்ராஜ். இந்த படத்துல TMS பால்ராஜ் பாடியதுக்கு பின்னால ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்கு. TMS பால்ராஜ் ஒரு பக்தி பாடல் கேசட் பாடுறாரு. அதோட இசையமைப்பாளர் NS தியாகராஜன். இந்த NS தியாகராஜன் பார்த்தீங்கன்னா ஆபாவணன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காரு. பால்ராஜ் பாடின அந்த பக்தி பாடல் கேசட்டை ஆபாவணன்கிட்ட கொடுக்குறாரு NS தியாகராஜன். அதை கேட்ட ஆபாவணன் என்ன பண்றாரு, பால்ராஜை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ TMS பால்ராஜ் ஆபாவணனை போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு நான் சான்ஸ் தரேன் அப்படிங்கிறாரு. இது நடந்தது 1991. 1992 அண்ணன் என்னடா தம்பி என்னடா படத்தோட ரெக்கார்டிங் போது ஆபாவணன் மறக்காம TMS பால்ராஜை கூப்பிட்டு அனுப்புறாரு. கூப்பிட்டு அனுப்பிச்சு அந்த படத்தில் பாடுறதுக்கு வாய்ப்பு தர்றாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாரு, எங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா வச்சுக்குவோம், பிடிக்கலனா எடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. இதை ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு TMS பால்ராஜ் பாடுறாரு. ஒரே டேக்ல பாட்டை ஓகே பண்றாரு. கியான் வர்மாக்கும் ஆபாவணனுக்கும் TMS பால்ராஜோட குரல் ரொம்ப பிடிச்சதுனால தொடர்ந்து அந்த படத்துல வாய்ப்பு தராங்க. TMS பால்ராஜ் பாடிய முதல் பாட்டே ஒரு ஹிட் சாங். இதுல மனோரமாவோட சேர்ந்து இவர் பாடியிருப்பார். அண்ணன் என்னடா தம்பி என்னடா படத்தில் இடம்பெற்ற அடுத்த பாடல்
இந்த பாடலை பாடியவரும் டிஎம்எஸ் பால்ராஜ். மழையில வட்ட நிலவர் தொட்டு தழுவுதடி உச்சி மலத்தே இந்த பாடலை எழுதியவர் ஆபாவாணன். உச்சி மலையில பச்சை கிளி ரெண்டு கட்டி பொருளுதடி கொட்டு மழையில கியான் வர்மா இசையமைத்த இந்த படத்தின் இணை இசையமைப்பாளர் ஆபாவாணன். உச்சி மலத்தேனு வழிஞ்சு குடு நனைஞ்சதடி மச்சான் குடித்த டிஎம்எஸ் பால்ராஜோட குரல் வந்து கியான் வர்மாக்கும் ஆபாவாணனுக்கும் பிடிச்சதுனால அண்ணன் என்னடா தம்பி என்னடா படத்துல தொடர்ந்து 3 பாடல்களை பாடும் வாய்ப்பை அவருக்கு கொடுக்குறாங்க. பசங்க திருட்டு பசங்க ஒருத்தனையும் நம்பாதே மாமாங்கிற உறவு முறைய திரும்ப வந்து சொல்ல இந்த பாடலை ஆபாவாணன் எழுதியிருப்பார். குட்டி வச்ச உள்ள பாசம் குட்டி வச்ச சோக பாடலாக இருந்தாலும் ஜனரஞ்சகமான ஒரு மெட்டில் கொடுத்திருப்பார் கியான் வர்மா. குட்டி வச்ச பாசத்துல சொந்த வாழ்க்கைய விட்டு வச்ச ஆபாவாணன் எழுதிய இந்த பாடலை டிஎம்எஸ் பால்ராஜோடு இணைந்து பாடியவர் டிஎல் மகராஜன். கொட்டி வச்ச மாமா உள்ள பாசம் கொட்டி வச்ச அண்ணன் என்னடா தம்பி என்னடா படத்தில் ஒரு அபூர்வமான இருகுரல் இசை பாடல். இரவு நாடகம் இரவு பூங்கம் நடக்கும் நேரம். ஜிக்கி மற்றும் ஜமுனா ராணி இருவரும் இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பார்கள். நாடகம் மலரு வேளையில் மனதில் பாரம். ஜிக்கியும் ஜமுனா ராணியும் இணைந்து பாடியிருப்பது மிக மிக அபூர்வமான ஒரு விஷயம். இரவு நாடகம் இரவு பூங்கம் நடக்கும் நேரம். அண்ணன் என்னடா தம்பி என்னடா திரைப்படம் 25/9/1992 வெளியானது. படத்தின் டைரக்டர் விஜய் கிருஷ்ணராஜ். இந்த பாடலை BS சசிரேகா பாடியிருப்பார். BS சசிரேகாவோடு இணைந்து பாடியவர் ஹரிஹரன். இந்த பாடலை எழுதியவர் ஆபாவாணன். இந்த பதிவில் மனோஜ் கியான் இணைந்து இசையமைத்த சில பாடல்களையும் கியான் வர்மா தனியாக இசையமைத்த சில பாடல்களையும் பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.